அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோசியலில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சயின்ஸில் 6th-10th வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். சோசியலையும் பார்த்தோன்னா 6th-9th வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் இந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா 9th பார்ட் 4 ஓகேங்களா, லாஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட வந்து 9th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து முடியுதுங்க. ஓகேங்களா, பாக்ஸ் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து அதிகமான கேள்விகள் நமக்கு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, பார்த்தோன்னா அதாவது 1972ஆம் ஆண்டு பார்த்தோன்னா ஸ்டாக்ஹோம் மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் மனிதன் முதல்ல சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. எங்கேன்னு பார்த்தோன்னா ஸ்டாக்ஹோம் மாநாடு 1962. அடுத்து 1992ஆம் ஆண்டில் புவியுச்சி மாநாடு வந்து ரியோ டி ஜெனிரோவில் நடந்தது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி அமைப்பு என்று அழைக்கப்பட்டது. இந்த மாநாடு பார்த்தோன்னா ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என அழைக்கப்பட்டது. அடுத்து மக்கள் தொகையியல் டெமோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் கிரேக்க மொழியில் டெமோஸ் அப்படின்னா மக்கள்னும், கிராஃபிக்ஸ் அப்படின்னா கணக்கிடுதல் என்றும் பொருள். எனவே மக்கள் தொகைகள் என்பது புள்ளியியல் முறையில் மக்கள் தொகையை வந்து கணக்கிடுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பார்த்தோன்னா பிளாக் என்ற கொலை நோயினால் பார்த்தோன்னா மொத்தம் வந்து 30-60% மக்கள் வந்து இறந்தனர் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, எத்தனாம் நூற்றாண்டில் பார்த்தோன்னா 14ஆம் நூற்றாண்டில் பிளாக் நோயில் 30-60% மக்கள் வந்து இறந்துருக்காங்க. உலக மக்கள் தொகை தினம் எப்போனா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. உலக மக்கள் தொகை தினம் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. இதன் மூலமாக உலக மக்கள் தொகை பிரச்சனைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதை வந்து ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு வந்து இதை வந்து 1989ஆம் ஆண்டு முதல்ல வந்து இதை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து 1952 அப்போ தான் முதலாக இந்திய அரசோட அதிகாரப்பூர்வமான ஒரு மக்கள் தொகை கொள்கை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது போன்ற ஒரு கொள்கை முதல்ல அறிவித்த நாடு பார்த்தோன்னா இந்தியா தான். பல்வேறு வகையான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக மக்கள் தொகை வளர்ச்சி வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் வந்து மரம் நடுவிழா, அதாவது வன மகா உற்சவம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை ஒரு வார காலம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, அதாவது மரம் நடும் விழா வன மகா உற்சவம் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை கொண்டாடப்படுகிறது. எத்தனை ஒரு வார காலம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் முழுவதும் நிலநடுக்க பகுதி, ஜப்பான் பார்த்தோன்னா எப்போவுமே நிலநடுக்க பகுதியில் அமைஞ்சிருக்கனால உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதி வந்து கொண்டிருக்கிறது எங்கே யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான் தான். இந்தோனேஷியா பார்த்தோன்னா அதிக நிலநடுக்க பகுதிகளையும் கொண்டிருக்கு. ஜப்பானை விட அதிக பரப்பளவை கொண்டிருக்கிறனால இந்தோனேஷியாவில் தான் உலகிலேயே அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்தோன்னா அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ள நாடுகள் யாருன்னு பார்த்தோன்னா டோங்கோ, பிஜி, இந்தோனேஷியா. ஏன்னா உலகின் மிக தீவிர நிலநடுக்க அதிர்வு பகுதிகளில் வந்து இதெல்லாம் அமைஞ்சிருக்கனால. அடுத்து இதெல்லாம் நாடுகள், அதோட நாடாளுமன்ற பெயர்கள். நாடுகளும் அதனுடைய நாடாளுமன்ற பெயர்களும். இஸ்ரேலோட நாடாளுமன்ற பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெனஷெட். ஜெர்மனி இது பார்த்தோன்னா பந்தஸ்டெக். டென்மார்க் வந்து போக்டிங். நார்வே வந்து ஸ்டேரிங். ஐக்கிய அமெரிக்க நாடுகளோட நாடாளுமன்ற பேர் என்னன்னு பார்த்தோன்னா காங்கிரஸ். அடுத்து பூடானில் ஏற்பட்ட ஒரு வரலாற்று மாற்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பூடானோட 3ஆம் அரசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அடிமைத்தனத்தை வந்து ஒழித்தவர். 4ஆம் அரசர் வந்து கம்பீரமான வட்டங்களை வந்து திறந்தாரணும். 5ஆம் அரசர் பார்த்தோன்னா
குடியரசு தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள். இந்த மாற்றமானது ஒரு பரம்பரை மன்னராட்சி முறையிலிருந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கு ஒரு மாறினதை குறிக்குது. ஓகேங்களா. இவர் பார்த்தோன்னா தனது 34 ஆண்டுகால அரியணையை வந்து தொடர்ந்தார். அவரது மகன் வந்து பட்டத்து இளவரசர் ஜிக்மே கேசர் நம்கேயல் வம்சுக்னு சொல்லுவாங்க. 5வது மன்னர் இமயமலை பகுதியில் உள்ள ஒரு சிறிய முடியரசோட தலைவரானார். இப்போ பார்த்தீங்கன்னா பூடான் ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி நாடு. அரசர் வந்து பூடான் அரசியலமைப்பின்படி ஒரு மன்னராக இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏப்ரல் புரட்சி மற்றும் நேபாளத்தில் மக்களாட்சி. ஏப்ரல் புரட்சி வந்து 2006 நேபாளத்தின் துடிப்பான ஜனநாயகம் சார்ந்த மக்கள் வந்து ஒரு சமூக இயக்கத்தின் தலைவர்கள் வந்து 7 கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பில் மக்களுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. தலைநகர் காத்மண்டுவில் சுற்றுச்சூழல் நெடுகளிலும் 7 இடங்களிலும் 10 லட்சம் மக்கள் வந்து பங்கு பெறுமாறு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த இமாலய அரசின் ஏதேச்சதிகார ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சு மக்களாட்சிக்கு புத்துயிர் அளிக்க வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து மக்கள் வந்து அதை கோரிக்கை கூறி எப்போதுமே இல்லாத அளவுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுனால அரசர் ஞானேந்திராவின் முடியாட்சி வந்து முடிவு பெற்று அங்கே வந்து மக்களாட்சிக்கு வழிவகுத்தது. மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை வந்து குறிக்கும் ஒரு குறியீடு. பூடான் அரசின் அரசியமைப்பில் இடம்பெற்றுள்ள இக்கருத்து பார்த்தோன்னா 2008 ஜூலை 18 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை வந்து பூடானோட 4ஆம் அரசரான ஜிக்மே ஜிங்கே வங்சுக் அவர்களால் வந்து 1970 வந்து உருவாக்கப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற பதம் பார்த்தோன்னா பூடானோட 4ஆம் அரசரான ஜிக்மே ஜிங்கே வங்சுக் அவர்களால் 1970 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா. அதுக்கான குழுக்கள் ஒவ்வொரு குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 அமைக்கப்பட்டதாக பல்வந்த்ராய் மேத்தா குழு. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு, கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், நேரடி தேர்தல், வட்டார அளவில் பார்த்தோன்னா பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் மறைமுக தேர்தல். பல்வந்த்ராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1957. அடுத்த குழு உண்டாக்கப்பட்டது பார்த்தோன்னா அசோக் மேத்தா குழு. இது பார்த்தோன்னா 1977 78 காலத்தில் தொடங்கப்பட்டது. இது வந்து 2 அடுக்கு முறை பஞ்சாயத்து மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து அனைத்து நிலை தேர்தல்களும் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள் வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு பார்த்தோன்னா 1985 கொண்டு வரப்பட்டது. இது வந்து திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது. இது ஓகேங்களா. இது வந்து என்ன சொன்னாங்கன்னா பார்த்தோன்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், வேரற்ற புட்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி குழு பார்த்தோன்னா 1986 அமைக்கப்பட்டது. எல்எம் சிங்வி குழு தான் 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்தது 1992. அப்புறம் பார்த்தோன்னா இது வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் ரீதியான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது பார்த்தோன்னா இந்த எல்எம் சிங்வி குழு தான். ஓகேங்களா. ஓகே, இப்போட பார்த்தோன்னா 9th ஸ்டாண்டர்டில் கொடுக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான பாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்டில் கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.